ஆழ்மனது வாழ்வை நோக்கி போகிறது. உங்கள் மனநலம் 90% மேலாக உங்கள் ஆழ்மனதில் உள்ளது. எனவே இந்த அற்புத சக்தியை உபயோகிக்க தவறும் ஆண்களும் பெண்களும் குறுகிய வரம்பிற்குள் வாழ்கிறார்கள். உங்கள் ஆழ்மனதின் செயல்முறை எப்பொழுதும் வாழ்க்கையை நோக்கி ஆக்கப்பூர்வமாக இருக்கும். உங்கள் ஆழ்மனம் உங்கள் உடலை வளர்த்து அதன் முக்கியமான செயல்பாடுகளை கவனித்துக் கொள்கிறது. அது 24 மணி நேரமும் ஓய்வில்லாமல் வேலை செய்கிறது. அது எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆபத்திலிருந்து காக்கிறது. எல்லையற்ற வாழ்க்கையுடனும் விரிவான ஞானத்துடனும் தொடர்பில் உள்ளது உங்கள் ஆழ்மனம். அதன் உணர்வும் கருத்துகளும் வாழ்வை நோக்கியே உள்ளது. பெரிய ஆசைகள், உத்வேகங்கள், உந்துதல்கள், உன்னதமான எதிர்காலத்திற்கான கனவு காட்சிகள் அனைத்தும் ஆழ்மனதிலிருந்தே உற்பத்தியாகிறது. உங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை பற்றி நீங்கள் பகுத்தறிந்து வாதிட முடியாது. ஏனெனில் அவை உங்கள் காரண அறிவிலிருந்து வருவதில்லை. அவை உங்கள் ஆழ்மனதிலிருந்து வெளிப்படுகிறது. உங்கள் ஆழ்மனம் உங்களிடம் உள்ளுணர்வு, உந்துதல், கருத்துகள் மூலமாக பேசுகிறது. அது எப்பொழுதுமே உங்களை உயரவும், மேம்பட, வளரவும், முன்னேறவும், துணிச்சலுடன் செயல்படவும், மேல் நோக்கி முன்னேறி உயரங்களை எட்டவும் சொல்கிறது. மற்றவர்களிடம் அன்பாய் நடக்க உந்துதலும் மற்றவர்கள் வாழ்வை காப்பாற்றுவதும் உங்கள் ஆழ்மனதின் ஆழத்திலிருந்தே வருகிறது. உதாரணத்திற்கு, ஏப்ரல் 18, 1906 அன்று சான் பிரான்சிஸ்கோ என்னும் இடத்தில் நிலநடுக்கம் மற்றும் தீ விபத்தின் பொழுது பாதிக்கப்பட்டு பல வருடங்கள் படுக்கையில் முடங்கி கிடந்தவர்கள் எழுந்து நின்று சில வியக்கத்தக்க தைரியமான செயல்களை செய்தனர். எப்பாடுபட்டாலும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தீவிரமான ஆசை அவர்களுக்குள் இருந்ததால் அவர்கள் ஆழ்மனமும் அதற்கு வழிவகுத்தது. சிறந்த கலைஞர்கள், கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் தங்கள் ஆழ்மனதுடன் ஒத்துப்போய் உத்வேகம் பெறுகிறார்கள். உதாரணத்திற்கு, ராபர்ட் லூயி ஸ்வீடன்சன் உறங்கச் செல்லும் முன் தான் தூங்கும் பொழுது கதைகள் உண்டாக்க தன் ஆழ்மனதை தயார்படுத்தினார். அவரது வங்கி கணக்கில் பணம் குறைந்திருக்கும் போது தன் ஆழ்மனதிடம் சிறந்த 4 விற்பனை செய்யப்படக்கூடிய விறுவிறுப்பான கதையை கொடுக்கும்படி கூறுவது அவருக்கு வழக்கமானது. ஒரு தொடர்கதை போல அவருடைய உள்மனம் கதையை கொடுத்து கொண்டிருந்தது. உங்கள் உள்மனதிற்கு தெரியாத பெரிய ஞானபூர்வ விஷயங்களை உங்கள் ஆழ்மனது உங்களிடம் எப்படி தெரிவிக்கின்றது என்று இது காட்டுகிறது. மார்க் ட்வைன் இந்த உலகத்திடம் பலமுறை நான் அநேக நேரங்களில் வேலை செய்ததில்லை என்று ஒப்புக்கொண்டுள்ளார். அவரது நகைச்சுவை உணர்வு, சிறந்த எழுத்துக்களும் அவர் ஆழ்மனதில் இருந்த தீராத வளத்தை தட்டி எழுப்பியதால் தான். மனதின் வேலையை உடல் எப்படி சித்தரிக்கிறது? உங்கள் ஆழ்மனதும் உணர்மனதும் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு கொண்டுள்ளதோ அப்படித்தான் அதனோடு தொடர்புடைய நரம்புகளும் தொடர்பில் உள்ளன. எப்படி உணர்மனதின் ஒரு அங்கமாக முதுகெலும்பு இருக்கிறதோ அப்படித்தான் ஆழ்மனதின் ஒரு அங்கமாக அனுதாபம், முதுகெலும்பின் மூலமாகத்தான் ஐம்புலன்களும் வேலை செய்து நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துகிறது. அந்த அமைப்பு மூளையில் இருக்கும் நரம்புகளால் உங்கள் உணர்மனதின் செயலை காட்டுகிறது. அனுதாப அமைப்பை நாம் சில சமயங்களில் தன்னிச்சையாக இல்லாமல் செயல்படும் அமைப்பு என்கிறோம். அது வயிற்றின் பின்புறம் உள்ள சோலார் பிளெக்ஸ் என்ற தசையில் உள்ள ஒருவித பொருளில் அமைந்துள்ளது. அதனை வயிற்றின் மூளை என்று கூட அழைப்போம். அதுவே உடலின் முக்கிய உறுப்புகளை செயல்படுத்துவதற்கு தன்னிச்சையாக இல்லாமல் செயல்படும் வேலைக்கு ஆதரவு அளிக்கும். அந்த 2 அமைப்புகளும் சேர்ந்தோ தன்னிச்சையாகவோ ஆனால் ஒற்றுமையாக செயல்படலாம். நீதிபதி தாமஸ் டுவோர்ட் மனதின் அறிவியல் பற்றிய எடின்பர்க் விரிவுரைகள் நியூயார்க் ராபர்ட் மேக் பிரைட் அண்ட் கோ 1909 கூறுகிறது. தன்னார்வ அமைப்பின் வழியே செல்கிறது வேகாஸ் நரம்பு. அதன் மூலம் நாம் பேச்சு சம்பந்தப்பட்ட உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறோம். பிறகு அது தொண்டைப்பகுதி வழியாக கிளைகளாக பிரிந்து இதயம், நுரையீரலுக்குள் செல்கிறது. முடிவில் உதர விதானத்தை வந்தடையும் பொழுது வெளிப்பூசல் மறைந்து அனுதாப அமைப்புடன் இணைந்து இரண்டையும் ஒன்று சேர்த்து மனிதனை ஒன்றாக்குகிறது. இதுபோல் மூளையின் வெவ்வேறு இடங்கள் புறநிலை மற்றும் அகநிலை செயல்பாடுகளுடன் தங்களது சம்பந்தத்தை
காட்டுகிறது. பொதுவாக சொல்ல வேண்டுமானால் மூளையின் முன்பாகத்தை புறநிலை செல்களுக்கும் பின்பாகத்தை அகநிலை செல்களுக்கும் ஒதுக்கலாம். நடுவில் இருக்கும் இடமோ இரண்டின் குண அதிசயங்களையும் கொள்ளும். மனம் மற்றும் உடலின் தொடர்பை எளிய முறையில் பார்க்க வேண்டுமானால் உணர்மனது ஒரு சிந்தனையை கைப்பற்றி அதற்கேற்ற அசைவுகளை தன்னார்வ அமைப்பிற்கு கொடுக்கிறது. இதனால் தன்னார்வமற்ற அமைப்பின் நரம்புகளில் ஒருவித மின்சாரம் பாய்ந்து அந்த சிந்தனையை கையாள ஆக்கப்பூர்வ சக்தி கொண்ட ஆழ்மனதிடம் தருகிறது. இப்படித்தான் எண்ணங்கள் பொருட்கள் ஆகின்றன. உங்கள் உணர்மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மூளை மூலமாக ஆழ்மனதின் மூளையான சோலார் பிளக்ஸிற்கு தசைகளாக மாறி இந்த உலகில் நிஜ வடிவம் பெற அனுப்பப்படுகிறது. உங்கள் உடலை கவனித்து கொள்ள ஒரு அறிவாற்றல் உள்ளது. காதுகள், கண்கள், இதயம், குடல், சிறுநீர் பை போன்ற உறுப்புகளின் அமைப்பையும் அணுக்களின் அமைப்பையும் நீங்கள் படித்தீர்களானால் இவை அனைத்திலும் அணுக்களின் கூட்டணி உள்ளது என்றும் இவை ஒன்றாக சேர்ந்து அந்த உறுப்பு செயல்பட தேவையான திறனை ஒருங்கிணைத்து அதற்கென ஒதுக்கப்பட்ட வேலையை ஏற்று உணர்மனதின் ஆலோசனைப்படி செயலாற்றுகிறது. ஒரே ஒரு அணு மட்டுமே கொண்ட ஒரு உயிரினத்தை பற்றிய ஒரு கவனமான படிப்பு சிக்கலான உங்கள் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை காட்டுகிறது. ஓரின ஜீவன்களுக்கு உறுப்புகள் இல்லை என்றாலும் அடிப்படை வேலைகளான அசைவு, ஊட்டம், சீரழிவு மற்றும் நீக்குதல் ஆகியவற்றை மனதின் சில செயல்பாடுகள் மற்றும் அதன் எதிர்வினைகள் தான் என்பதற்கான சான்றை கொடுக்கிறது. நீங்கள் தொந்தரவு செய்யாமல் விட்டால் தானே கவனித்து கொள்ளும் ஒருவித ஆற்றல் உங்கள் உடலுக்கு இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். அது உண்மைதான். ஆனால் கடினம் என்னவென்றால் நம் வெளிப்புற தோற்றத்தை பொறுத்துதான் ஐம்புலன்கள் கொடுக்கும் சான்றை இடமறிக்கிறது உணர்மனது. அது தவறான நம்பிக்கைகள், பயங்கள் மற்றும் கருத்துகளுக்கு வழிவகுக்கிறது. எப்பொழுதெல்லாம் பயம், பொய்யான நம்பிக்கை மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதின் மனோதத்துவ ரீதியான உணர்வு ரீதியான நிபந்தனைகள் பற்றி பதிவு செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேறு வழியில்லாமல் ஆழ்மனது தனக்கு கொடுக்கப்பட்ட திட்ட வரைபடப்படியே செயல்படுகிறது. ஆழ்மனது தொடர்ந்து பொது நலனுக்காகவே வேலை செய்கிறது. உங்களுக்குள் இருக்கும் அகநிலை சுயமானது எப்பொழுதுமே பொது நன்மைக்காக தொடர்ந்து பணிபுரிகிறது. அதனால் அனைத்தின் பின்னரும் ஒரு நல்லிணக்க கொள்கை பிரதிபலிக்கிறது. உங்கள் ஆழ்மனதிற்கு தனக்கென்று ஒரு விருப்பம் உண்டு. அது உண்மையானது. நீங்கள் அதை குறித்து எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் அது இரவு பகலாக வேலை செய்கிறது. அது உங்கள் உடலை வளர்க்கும். ஆனால் அது வளர்ப்பதை உங்களால் பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியாது. ஏனென்றால் அது ஒரு அமைதியான செயல்முறை. அது ஆழ்மனதிற்கு தனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது. அது எப்பொழுதும் நல்லிணக்கம், ஆரோக்கியம் மற்றும் அமைதியை நோக்கி நகர்கிறது. எப்பொழுதுமே உங்கள் மூலமாக வெளிப்பட நாடும் ஒரு தெய்வீக விதிமுறை. உள்ளமைந்திருக்கும் நல்லிணக்க கொள்கையுடன் மனிதன் எப்படி குறுக்கிடுகிறான்? சரியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்திக்க நமக்கு உண்மை தெரிந்திருக்க வேண்டும். உண்மையை அறிந்து கொள்வதென்பது எப்பொழுதும் அளவில்லா சக்தியுடனும் வாழ்வை நோக்கி நகரும் ஆழ்மனதுடனும் நல்லிணக்கத்தில் இருப்பதுதான். நல்லிணக்கத்தில் இல்லாத ஒவ்வொரு எண்ணமும் செயலும் அறியாமையில் இருந்தாலும் சரி அல்லது கற்பனையில் இருந்தாலும் சரி அது எல்லா விதமான முரண்பாடுகளிலும் தடைகளிலும் கொண்டுவிடும். விஞ்ஞானிகள் 11 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் புது உடம்பு ஒன்றை வளர்ப்பதாக கூறுகிறார்கள். அதனால் உடலளவில் 11 மாதங்கள் தான். உங்கள் வயது, பயம், கோபம், பொறாமை இவற்றால் உங்கள் உடலுக்கு நீங்களே பழுது ஏற்படுத்தி கொண்டால் அதற்காக உங்களை தவிர வேறு யாரையும் சாடுவதற்கில்லை. நீங்கள் உங்கள் எண்ணங்களின் கூட்டுக்கலவையே. நீங்கள் உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்களும் கற்பனைகளும் வளர்த்து கொள்ளாமல் உங்களால் இருக்க முடியும். இருட்டை விட்டு வெளியே வர ஒரே வழி வெளிச்சம். குளிரை வெற்றி கொள்ளும் வழி வெப்பம். எதிர்மறை எண்ணங்களை வெற்றி கொள்ளும் வழி அதற்கு மாற நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வதே. நல்லதை உறுதி செய்தால் கெட்டது மறைந்துவிடும். ஆரோக்கியம், ஆயுள் மற்றும் வலிமை பெற்றிருப்பது ஏன் சாதாரணமானது? நோயுற்றிருப்பது ஏன் அசாதாரணமானது? இந்த உலகத்தில்
பிறக்கும் சராசரி குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடனும் அனைத்து உறுப்புகளும் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் உள்ளது. இதுதான் சாதாரண நிலை. நாம் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடனும் வலிமையுடனும் இருக்க வேண்டும். சுயத்தை பராமரிக்கும் உணர்ச்சியை இயற்கையாகவே உங்களிடம் அமைந்த வலிமையான உள்ளுணர்வு, அதில் அதிக சக்தி வாய்ந்த எப்பொழுதும் நிறைந்திருக்கும் உண்மையால் இயங்கும் இயற்கை குணம் உள்ளது. எனவே மனதின் எண்ணங்கள், கருத்துகள், நம்பிக்கைகள் ஆகியவற்றை உங்களுக்குள் ஏற்கனவே உள்ள வாழ்க்கை விதியுடன் நல்லிணக்கமாக இருக்கும் பொழுது இவை தலைசிறந்த சக்தியுடன் வேலை செய்யும் என்பதை தெளிவாக்குகிறது. உங்களுக்குள் இயற்கையாகவே ஒரு வாழ்க்கை கோட்பாடுகள் உங்களை எப்பொழுதும் எல்லா சமயங்களிலும் தற்காத்து பாதுகாக்க பார்க்கிறது. இதிலிருந்து நம் இயல்பிற்கு மாறானதை உருவாக்குவதை காட்டிலும் இயல்பான சூழ்நிலையை மீண்டும் கொண்டு வருவது என்பது மிகவும் எளிமையானது என்று தெரிகிறது. நோயுற்றிருப்பது அசாதாரண நிலைமை. அதன் பொருள் நீங்கள் வாழ்க்கையின் ஊட்டத்திற்கு புறம்பாக எதிர்மறையான எண்ணங்களோடு போகிறீர்கள். வாழ்வின் விதிமுறையை வளர்ச்சியின் விதிமுறை. இயற்கை முழுவதும் இந்த விதியின் செயல்பாட்டிற்கு மௌனமாக தொடர்ந்து வளர்ச்சி விதி மூலம் தன்னை வெளிப்படுத்தி நிரூபிக்கிறது. எங்கே வளர்ச்சியும் வெளிப்பாடும் இருக்கிறதோ அங்கே வாழ்க்கை இருக்க வேண்டும். எங்கு வாழ்க்கை இருக்கிறதோ அங்கே நல்லிணக்கம் இருக்க வேண்டும். எங்கு நல்லிணக்கம் இருக்கிறதோ அங்கு சரியான ஆரோக்கியம் இருக்கிறது. ஆழ்மனதின் ஆக்கப்பூர்வ கொள்கையுடன் ஒருங்கிணைந்த உங்கள் எண்ணம் இருந்தால் உங்களுக்குள் அமைதி இருக்கும். நல்லிணக்கத்துடன் உடன்பாட்டில் இருக்கிறீர்கள். நல்லிணக்க கொள்கைகளுடன் ஒத்துப்போகாத எண்ணங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் அந்த எண்ணங்கள் உங்களுடன் ஒட்டிக்கொண்டு உங்களை துன்புறுத்தி கவலைகளை கொடுத்து முடிவில் நோயில் கொண்டுவிடும். அது தொடர்ந்தால் மரணமும் ஏற்படலாம். நோய் குணமடைவதற்கு உங்கள் ஆழ்மனதின் ஆயுள் சக்தியை அதிக அளவில் உங்கள் அமைப்பில் முழுவதுமாக பாயவிட வேண்டும். உங்கள் நரம்பு சுரப்பிகள் மற்றும் உடல் தசைகளை கட்டுப்படுத்தி கழிவை வெளியேற்றும் உறுப்புகளான சிதைக்கும் பயம், கவலை, பதட்டம், பொறாமை, வெறுப்பு மற்றும் இதர அழிவுபூர்வ எண்ணங்களை நீக்குவதால் முடியும். பேட் நோய் குணமடைந்தது. பேட் நோய் குணமடைந்தது 1917 மார்ச் மாதம் வெளிவந்த மாத இதழான நாட்டிலஸில் முதுகெலும்பின் காச நோயான பாட் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சிறுவன் எப்படி குறிப்பிடத்தக்க நிவாரணம் அடைந்தான் என்று ஒரு கட்டுரை வந்திருந்தது. இந்தியானாபாலிஸை சேர்ந்த பிரெட்ரிக் எலியாஸ் ஆண்ட்ரூஸ் அவரது பெயர். அவன் இப்பொழுது மிசௌரி கான்சாஸ் நகரத்தில் உள்ள யூனிட்டி ஸ்கூல் ஆஃப் கிறிஸ்டியனில் ஒரு பாதிரியார். அவன் மருத்துவர் அவனை குணப்படுத்த முடியாது என்று கூறிவிட்டார். அவன் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். கைகள் மற்றும் முட்டியால் தவழ்ந்த அவன் நல்ல வலிமையுடன் நேராக நின்று நடக்கக்கூடியவனாக மாறினான். அவன் தனக்கு வேண்டிய மன குணங்களை உள்ளிழுத்து கொண்டு தன் உறுதிமொழிகளை தானே உருவாக்கினான். அவன் ஒவ்வொரு நாளும் மீண்டும் பல முறை இதை கூறினான். நான் முழுமையாக, சரியாக, வலிமையாக, சக்தி வாய்ந்தவனாக, அமைதியானவனாக, அன்பானவனாக, நல்லிணக்கம் கொண்டவனாக, மகிழ்ச்சியானவனாக இருக்கிறேன். விடாமுயற்சியுடன் இந்த பிரார்த்தனையை இரவில் கடைசி வார்த்தைகளையும் காலையில் முதல் வார்த்தைகளாகவும் வெளிவந்தான். அவன் அன்பு மற்றும் ஆரோக்கியத்தை பற்றிய எண்ணங்களை அனுப்பி மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்தான். இந்த மனப்பான்மை மற்றும் பிரார்த்தனை செய்யும் விதம் பன்மடங்காக அவனுக்கு திரும்ப கிடைத்தது. அவன் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் பெரிய ஈவுத்தொகையை கொடுத்தது. பயம், ஆத்திரம், பொறாமை இவன் கவனத்தை ஈர்த்த பொழுது உடனடியாக அவன் மனதை தன் உறுதிமொழியின் பக்கம் திருப்பி விடுவான். அவனுக்கு இந்த பழகிப்போன வழக்கமான எண்ணங்களுக்கு ஆழ்மனது பதிலளித்தது. இதுதான் பைபிள் வாசகத்தின் அர்த்தம். நீ உன் வழி செல், உன் நம்பிக்கை உன்னை முழுமையாக்குகிறது. ஆழ்மனதின் சக்தியின் மேல் நம்பிக்கை கொள்வது எப்படி உங்களை முழுமையாக்குகிறது? ஆழ்மனதின் குணமாக்கும் சக்தியை பற்றி என்னுடைய விரிவுரைகளுக்கு வந்து ஒரு இளைஞனுக்கு கண்களில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. மருத்துவர் அறுவை சிகிச்சை அவசியம் என்று கூறியிருந்தார். அவன் தனக்குத்தானே சொல்லி கொண்டான், என் ஆழ்மனது என் கண்களை உருவாக்கியது, அதனால் அதனை குணப்படுத்த முடியும். தினமும் இரவு படுக்கும் முன் தூக்க மயக்க நிலைக்கு இறுதியான ஒரு தியான நிலைக்கு சென்றான். அவன் கவனம் சிதறாமல் அந்த கண் மருத்துவர் மீதே இருந்தது. அவன் அந்த மருத்துவர் தன் கண்முன் இருப்பது போல் நினைத்து அவன் கூறுவதாக கற்பனை செய்தான்.
ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. இதையே மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் 5 நிமிடங்கள் கேட்டான். 3 வாரங்களில் முடிவில் மீண்டும் அவனை முன்பு பரிசோதனை செய்திருந்த அந்த கண்மருத்துவரிடம் சென்றான். அவர் இவனிடம் இது ஒரு அற்புதம் என்றார். என்ன நடந்தது? இந்த மனிதன் மருத்துவரை கருவியாக கொண்டு ஆழ்மனதில் ஒரு எண்ணத்தை பதிவு செய்தார். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தலின் மூலம், நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பின் மூலம் அவன் தன் ஆழ்மனதில் ஒரு பதிவு செய்தான். அவன் ஆழ்மனது அவன் கண்களை உருவாக்கியது. அதனுள் சரியான வடிவம் இருந்தது. அது உடனே குணமடைய செய்ய தொடங்கியது. ஆழ்மனதின் சக்தியின் மேல் நம்பிக்கை கொள்வது எப்படி உங்களை முழுமையாக்குகிறது என்பதற்கு இது மற்றொரு உதாரணம். நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகள்: உங்கள் ஆழ்மனது உங்கள் உடலை வளர்த்து 24 மணி நேரமும் வேலை செய்கிறது. உங்கள் எதிர்மறையான எண்ணங்களால் வாழ்வை வளமாக்கும் அதனுடைய வடிவங்களில் நீங்கள் குறுக்கிடுகிறீர்கள். தூங்குவதற்கு முன் பிரச்சனைகளுக்கு விடை காணும் வேலையை உங்கள் ஆழ்மனதிற்கு கொடுத்து ஊக்கமூட்டுங்கள். அது உங்களுக்கு விடையளிக்கும். உங்களுடைய எண்ணங்களை கவனமாக பாருங்கள். உங்களால் உண்மை என ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் மூளையால் வயிற்று பகுதிக்கு செலுத்தப்படும். உங்கள் வயிற்றில் உள்ள ஆழ்மனத்தின் மூளை அதை உண்மையாக இந்த உலகத்தில் உருக்கொள்ள செய்கிறது. ஒரு புது வரைபடத்தை உங்கள் ஆழ்மனதிற்கு கொடுப்பதன் மூலம் உங்களை நீங்களே புதுப்பித்து கொள்ளலாம். உங்கள் ஆழ்மனம் வாழ்வை நோக்கி உள்ளது. உங்கள் வேலை உங்கள் உணர்மனதுடன் தான். உங்கள் ஆழ்மனதிற்கு உண்மையில் ஆதாரங்களை புகட்டுங்கள். உங்கள் ஆழ்மனம் எப்பொழுதுமே உங்கள் வழக்கமான எண்ணங்களுக்கு பதிலளிக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு 11 மாதத்திலும் ஒரு புது உடலை உருவாக்குகிறீர்கள். உங்கள் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் உங்கள் உடலை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருப்பது இயல்பானது. நோயுற்றிருப்பது இயல்புக்கு புறம்பானது. இது நல்லிணக்க விதிக்கு உள்ளடங்கியது. பொறாமை, பயம், கவலை, பதற்றம் முதலிய எண்ணங்களை உங்கள் நரம்புகளையும் சுரப்பிகளையும் பாதித்து உங்களுக்கு எல்லா விதமான மனோ மற்றும் உடல் வியாதியையும் வரவழைக்கிறது. நீங்கள் தொடர்ந்து எதை விழிப்புணர்வுடன் உறுதிப்படுத்தி உண்மை என்று உணர்கிறீர்களோ அதுவே உங்கள் மனதிலும் உடலிலும் மற்றும் பிற விஷயங்களிலும் உருவம் எடுக்கிறது. நல்லதை உறுதிப்படுத்தி மகிழ்ச்சியை வாழ்விற்குள் நுழையுங்கள்.